வெல்கம் டு கமலாஸ் கிச்சன் டைரி. ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்னைக்கு நாம் செய்ய போகிற ரெசிபி துண்டை மீன் அச்சார். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். துண்டை மீன் அச்சார் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: துண்டை மீன் 1 kg, அதில் பிரட்டி வைக்க மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன், குருமிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள், உப்பு 1 டேபிள் ஸ்பூன் வீதம். மசாலா பிரட்டி வைத்த துண்டு மீனை தாளிப்பதற்கு: மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், குருமிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், பூண்டு, இஞ்சி 100 கிராம்ஸ் வீதம், காயப்பொடி, உப்பு தேவைக்கு, பச்சை மிளகாய் 3, வினிகர் 250 ml, நல்லெண்ணெய் 250 ml, கறிவேப்பிலை 1 கைப்பிடி. துண்டை மீன் 1 கிலோ ஊறுகாய் போட போறேன். இது 2 கரண்டி மிளகு பொடி, 1 கரண்டி மஞ்சப்பொடி, குருமிளகு பொடி 1 கரண்டி, உப்பு 1 கரண்டி. இதெல்லாம் போட்டு இப்படி 4 மணிக்கூர் ஊறணும். 4 மணிக்கூர் ஊறு கழிஞ்சு நம்ம ஊறுகாய் போட்டுக்குவோம். சட்டியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்ற போறோம். போடுறதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். ஊற்றி வறுத்து அச்சார் போடணும், இல்லாட்டி கெட்டு போயிடும். இது துண்டை மீனை மசாலா எல்லாம் போட்டு பிரட்டி போட போறோம். எண்ணெயில போட்டு இந்த வறுக்க போறோம். எண்ணெய் போட போறோம். நல்லா வெந்துட்டு இங்க பாருங்க, இப்படி 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 வேகணும். இப்படி வேகிறத நம்ம கோரி இதுல போட்டுட்டு நம்ம எல்லா மீனும் வறுத்து எடுத்துக்குவோம். இந்த அவ்வளவு வறுத்தாச்சு. இதை எடுக்க போறோம். ஒரு கிலோ மீன், துண்டை மீன் நல்லா வறுத்து வச்சிருக்கோம் அச்சாருக்கு. காயப்பொடி, குருமிளகு பொடி, மிளகு பொடி, வெந்தயப்பொடி, உப்பு, கடுகு, மஞ்சப்பொடி, பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, இஞ்சி, விநாகிரி. சட்டியை வச்சுட்டு இந்த வறுத்த மீன், நம்ம இப்போ வறுத்த மீன், அந்த மீனுக்குள்ள எண்ணெயை இந்த ஊற்றிக்கும். இந்த கடுகு போட்டுக்கோ. கறிவேப்பிலை போட்டுக்கோ. பச்சை மிளகு போட்டுக்கோ. இஞ்சி போட்டுப்போம். வெள்ளைப்பூடு போட்டுப்போம். மொறுமொறுன்னு வரணும். சிம்மா இதுதான் நல்லா பொஞ்சிட்டு சிம்மை குறைச்சி வச்சுட்டு மிளகு பொடி போடுவோம். 2 கரண்டி மிளகு பொடி, மஞ்சப்பொடி, குருமிளகு பொடி, வெந்தயப்பொடி 1 கரண்டி போட்டுக்குவோம். வெந்தயப்பொடி, காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்குவோம். விநாயகரி ஊற்றிக்கோ. உப்பு போட்டு, கல் உப்பு போட்டு
வறுத்த மீனை போட்டுக்கோ. இறக்கிடுவோம். அச்சாறு நல்லா ஆறட்டும். ஆறினோன்னா நம்ம குப்பியில் ஊற்றி வச்சுக்குவோம். நல்லா ஆறட்டும். துண்டை மீன் அச்சாறு ரெடி ஆயிட்டு. நம்ம இந்த குப்பியில் நல்லா துடைக்கணும். நல்லா துடைச்சிட்டு இந்த அச்சாரை எடுத்து இதில் போடணும். நனையக்கூடாது. கரண்டி நனையாத்த கரண்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். 6 மாசம்னாலும் இந்த அச்சாறு கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். குப்பியில் எடுத்து போட்டுக்குவோம். துண்டை மீன் அச்சாறு நல்லா அந்த குப்பியை பாருங்க, நல்லா தொடச்சிட்டு இது உள்ளுக்கு எடுத்து வச்சிருக்கேன். 2 குப்பியிலும் தண்ணி படக்கூடாது. கரண்டியில தண்ணி இருக்கக்கூடாது. கரண்டியில தண்ணி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கணும். நல்லாட்டா கெட்டு போயிடும். துண்டை மீன் அச்சாறு ரெடி. என்ன கைஸ், இன்னைக்கு நாம செஞ்ச துண்டை மீன் அச்சார் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு சமையல் டிப்ஸ். பஜ்ஜி அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் இருக்க அடுப்பில் இருக்கும் சூடான எண்ணெய் 1 கரண்டி எடுத்து பஜ்ஜி மாவில் சேர்த்தால் போதும். கோதுமை மாவில் 1 ஸ்பூன் ஓமம் கலந்து பரோட்டா செய்தால் சுவையாக இருக்கும். எளிதில் ஜீரணமும் ஆகும். ஓகே காய்ஸ், இது மாதிரி புதிய ரெசிபியுடனும் டிப்ஸுடனும் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஆல். பாய்.